ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங். நல்லது செய்யலாம் அப்படின்னு போயிட்டு கெட்டதில் நம்ம முடிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணுறது? அதுக்கு நல்லது செய்யாமல் இருக்க முடியுமா? அப்படி ஒரு சம்பவம் தான் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. வெல்கம் பேக் டு மை சேனல். அப்படியா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற புலந்த்ஷா அப்படின்ற பிளேஸில் இருக்கிற 22 இயர்ஸ் ஆன ஒரு கபடி பிளேயர் பிரஜேஷ் சொனால்கி. இவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு குட்டி நாய் கடிச்சிருக்கு. அதை இவர் பெருசாக எடுத்துக்கல. பெரிய இன்ஜெக்ஷன் எதுவுமே போடாமல் அதை இக்னோர் பண்ணியிருக்காங்க. அதனால் நடந்த விபரீதம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி அவங்க தம்பியான சந்தீப் அவங்க கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதுலேருந்து 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, அவங்க அண்ணன் கபடி பிளேயரில், அதனால் ஸ்டேட் பிளேயராக இருந்திருக்காரு. நேஷ்னல்ஸ்க்காக அவங்க கிராமத்தில் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு. அங்கே பக்கத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு கால்வா இருந்திருக்கு. அதில் ஒரு குட்டி நாயை தவிச்சிட்டு இருந்தது போல இருக்குது, விழுந்து தண்ணியில். அதை காப்பாற்றுறதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த குட்டி நாயை தூக்கியிருக்காரு. தூக்கினோம்னா அந்த குட்டி நாயை கடிச்சிட்டு சின்னதாக தான் பல்லெல்லாம் உள்ளே இறங்கல போல இருக்குது. அதனால் அதை அவர் பெரிய விஷயமா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண பெரிய தப்புன்னா, இன்ஜெக்ஷன் எதுவுமே போடாமல் விட்டுட்டுருக்காரு. சரி, 2 மாதம் போயிடுச்சு. இதே மாதிரி 2 மாதம் கழித்த பிறகு தான் அதனுடைய சிம்டம்ஸை இவருக்கு காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன இருந்திருக்குன்னா, என்னென்னா இவருக்கு கையில் நம்னஸ் வந்திருக்கு, அதாவது மறுத்து போயிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் தண்ணியை பார்த்தாவே ரொம்ப பயம் வந்திருக்கு. இதை ரிலேட்டட் வீடியோ வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இது ஒரு அவேர்னஸாகவும் எல்லாருக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் என்ன நடந்திருக்கு, இது நடந்திருக்கா. உடனே என்ன ஆச்சு, பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, டெல்லியில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னதுனால அங்கேருந்து என்னென்னா நொய்டாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கொண்டு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு பார்த்த உடனே டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தா ரேபீஸ் நம்மளால் தடுக்க ப்ரிவென்டபுள் டிசீஸ்ங்க அது. ஆனால் இவர் அலட்சியமாக அது ஒன்றும் இல்லை பெரிய விஷயமா எடுத்துக்காததுனால இவ்வளோ பெரிய விபரீதம் இப்போ நடந்திருக்கு. அங்கே போனவுடனே அவங்க ரேபீஸ் இருக்குது, எங்களால் பார்க்க முடியாது, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி அப்படியும் இவர் எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்ற ஒரு ஆசையில் பக்கத்தில் ஏதோ லோக்கல் அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க போல இருக்குது. கை வைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணுவாங்க போல இருக்குது. அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு காமிச்சிருக்காங்க. கூப்பிட்டு போகவே இல்லை. போகிற வழியிலே என்ன ஆயிருக்குன்னா, இவர் இறந்து போயிருக்காரு. போச்சா? ஃபேமிலியுடைய ஃபுல் இன்கம் சோர்ஸே இவர் தான். இவர் இறந்து போயிட்டார். அதனால் அவங்களோட சந்திப்பு, அவங்க தம்பி இருக்காங்கல்ல, அவங்களும் கவர்மெண்ட் கிட்ட எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையோ ஏதாவது எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் அண்ணன் நேஷ்னல் பிளேயர், அவங்கள நம்பி தான் நாங்கள் ஹோல் ஃபேமிலியே இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நடக்கிற விஷயத்துல இருந்தால் நம்ம ஏதாவது ஒன்று கற்றுட்ருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தில் நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, எதுவுமே நம்ம சீரியஸாக எடுக்காமல் விட்டுறக்கூடாது. சின்ன தலைவலியோ இல்லை, நீங்கள் இப்போலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே பெட்ஸ் வச்சுருக்கோம். நிறைய பெட் லவர்ஸ் இருக்கும். நானும் ஒரு பெட் லவர் தான். எங்கள் வீட்லேயும் ஒரு பப்பி இருந்தது. என்னென்னா நம்ம பப்பி நம்மளுக்கு சேஃபாக தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு அது சேஃபாக இருக்காது. எஸ்பெஷலி ஸ்ட்ரே டாக்ஸ், அதாவது ரோடில் இருக்குல்ல நாய்ங்க, அவங்க நீங்கள் கேர் பண்ணுங்கள், சாப்பாடு வைங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் நிறைய நாய்ங்க ரோட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு யாரையாவது துரத்துது அப்படின்னா நீங்கள் அதை சீரியஸாக எடுக்காமல் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கடிச்சதுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும், மரணம் வரைக்குமோ இந்த மாதிரி போக வேண்டிய அவசியமும் வர வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கோங்க. ரேபீஸ்ன்றது ஒரு கொடிய நோய். இட்ஸ் அ ப்ரிவென்டபிள் டிசீஸ், தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நோய் தான்.
வர முன் காப்பது தான் நல்லது. வந்த பிறகு கஷ்டப்படுறது ரொம்பவே கஷ்டம் தான் எல்லாருக்கும். இந்த விஷயத்துலையும் நடந்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் என்ன நடந்திருக்குன்னா, இதுக்கப்புறமா வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து எல்லாருக்கும் வேக்சினேஷன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேபீஸ்னால் என்னன்னு அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாய் கடிச்சு இந்தியாவில் வந்து நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க, எஸ்பெஷலி இந்த ரேபீஸ் டிசீஸ்னால. அதனால் எல்லோரும் வந்து பெட்ஸ் வளங்க. ஆனால் முக்கியமாக ஃபுட்டு கேர் பண்ணுறதை விட நீங்கள் நிஜமாகவே கேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக வேக்சினேஷன் போடுங்க. ஓகேவா? பக்கத்தில் ரோட்டில் ஏதாவது நாய்ங்க இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ஜிஓஸ் கால் பண்ணி இல்லை ப்ளூ கிராஸ் கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு என்ன பண்ண முடியும்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த நாயை கொண்டு போகிறதுக்கான பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's Anita signing off.